வணக்கம். வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கக்கூடிய எவரையும் விட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து வளர்வதே உண்மையான வளர்ச்சி. அந்த நோக்கத்தோடு சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய, பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மற்றும் அவர்களுடைய நலன், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றில் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 2015 செப்டம்பரில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் இந்தியா உட்பட 193 நாடுகள் கலந்து கொண்டு நிறைவேற்றிய தீர்மானம்தான் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது SDG என்று சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள். ஒவ்வொரு இலக்குகளும் பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கி இருப்பதால் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், கிராம ஊராட்சிகள், வட்டார ஊராட்சிகளில் இந்த திட்டங்களை எளிதாகவும் விரைவாகவும் செயல்படுத்த இந்த 17 இலக்குகளை 9 கருப்பொருட்களாக ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்த 9 கருப்பொருட்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகள் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அமைச்சகம் மற்றும் துறை சார்ந்தவை. உதாரணமா இந்த 9 கருப்பொருட்கள்ல 7வதா வர்றது சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு நிறைந்த கிராமம். இதுல இலக்கு 1 வறுமையின்மை, இலக்கு 2 பசி ஒழிப்பு, இலக்கு 5 பாலின சமத்துவம், இலக்கு 10 சமமின்மையை குறைத்தல், இலக்கு 16 அமைதி மற்றும் நீதிக்கான வலுவான நிறுவனங்கள் போன்ற 5 இலக்குகளை உள்ளடக்கியுள்ளது. இதுவரைக்கும் SDGனா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தோம். உங்க கிராமமும் சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு நிறைந்த கிராமமா உருவாக்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த குறும்படம் மூலமா பார்க்கலாம். வாங்க தம்பி. என்ன மூக்கையக்கா, நல்லா இருக்கீங்களா? வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறேன் தம்பி. என் வீட்டுக்கார் போனதுக்கு அப்புறம் நான் இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு தெரியாம இருந்தேன். நீங்க தான் தொழில் தொடங்க பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து 2 மாடும் வாங்கி கொடுத்தீங்க. அது மூலமா நான் நல்லா இருக்கிறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூக்கையக்கா. உங்களை மாதிரி ஆதரவற்ற விதவி பெண்கள் எல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்ல பொருளாதார மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக நம்ம அரசாங்கமே பல நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வச்சிருக்குதுக்கா. மக்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் தேவையோ அந்தந்த திட்டங்கள்ல அவங்கள இணைச்சுக்கணும். தம்பி, நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவி கிடைக்குமா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? நிறைய திட்டங்கள் இருக்கே, எதுக்காக கேக்குறீங்க? என் சித்தப்பா பொண்ணு ஒருத்தி நடக்க முடியாம இருக்கிறா. அரசாங்கம் உதவி பண்ணிச்சுன்னா அவளும் கொஞ்சம் மேல வந்துருவா. அதுக்காக தான் கேக்குறேன். யாரு? நம்ம கருப்பண்ண மகளா? அவளேதான். சரிக்கா, இப்ப நான் உங்க சித்தப்பா வீட்டு பக்கம் தான் போறேன். என்னன்னு நான் பேசிக்கிறேன். மாடு தீனி கிளம்பும் போல இருக்கு. சரி, நீ கிளம்புக்கா. சரிக்கா. வா 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 வா. அப்பா வந்து என்ன செல்லம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. அப்பா எங்க? அப்பா குருசாமி தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்காருனே. ஓ அப்படியா? சொல்லுங்கண்ணே, ஏதாவது முக்கியமான விஷயமாண்ணே? நீ மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வச்சிருக்கியாமா? இருக்குண்ணா. அதான் முக்கியம். அது இருந்துட்டா உன்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் சுயதொழில் தொடங்குறதுக்கும் வாகனம் வாங்குறதுக்கும் அரசாங்கத்துல உதவி கிடைக்குமா? அப்படியாண்ணா? அப்பாவுக்கு பாரமா இல்லாம சுயமா இருந்துட்டா போதும்ண்ணா. எனக்கும் வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். செல்லம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. சீக்கிரமே உனக்கு போக வர ஒரு வண்டியும் நீ சம்பாதிக்க ஒரு தொழிலையும் ஏற்பாடு பண்ணிடலாம். நம்பிக்கை உனக்கு எப்பவுமே இருக்கணும். அதுதான் உனக்கு சுய பாதுகாப்பு. அதோட பக்கபலமா அரசாங்கத்தோட நிறைய திட்டங்களும் இருக்கு. அதெல்லாம் உனக்கு சமூக பாதுகாப்பு. அப்பா வந்தா சொல்லிடு, நான் கிளம்புறேன். மல்லிய நம்ம தண்ணி டேங்க் கிட்ட வர சொல்லியிருக்கேன். நான் போய் உடனே பாக்குறேன். வரட்டுமா? வாங்கண்ணே. தலைவர் வந்துட்டாரு. வணக்கம் தலைவரே. வணக்கம். என்ன மல்லி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல தலைவரே, இப்பதான் வந்தோம். சரி சரி, உட்காருங்க. அப்புறம் தலைவரே, என்ன விஷயத்துக்காக வர சொன்னீங்க? ஆமா, நீங்க 3ஆம் பாலினத்தோருக்கான